வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் ஒரு முறை கூட வல்ல செயல்கள் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் ஒரு முறை கூட நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பலியான செம்மறி பாவங்களுக்கு சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக வல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக வல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆமென். ஆராதனை. எத்தனை இன்னல்கள் எத்தனை இன்னல்கள் உம்மை பிரியேனப்பா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனப்பா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயம். இரத்தமே சிந்தி இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இரட்சகரே இயேசுநாதா
ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாம ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்ல தேவன், நன்மை செய்கிற தேவன். ஒரு நாளும் நம்மை மறவாமல் தாயின் கருவிலே தோன்றும் முன்னே தெரிந்து கொண்ட தேவன் நம்மை இதுவரைக்கும் கிருபையாய் தாங்கி வழி நடத்தி பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பராமரித்து இந்த 6 மாதங்கள், இந்த ஆண்டு தொடங்கி 6 மாதங்களுக்குள்ளாக அநேகர் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். நினைத்து பார்க்க முடியாத கிருபையினாலே நாம் தகுதியே இல்லாதவர்களாக இருந்த போதில் நம்மளுடைய கிருபை என்ன பண்ணியிருக்குது? ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி தகுதிப்படுத்தி நம்மை நிலை நிற்க செய்திருக்கிறது. நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் என்ன பண்ணுறாராம்? தம்முடைய தூதர்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் தாங்குகிற நேசராக இருக்கிறார். பலன் தராரு, சுகம் தராரு, தேவைகளை சந்திக்கிறாரு. நம்மளுடைய பிரச்சனையின் மத்தியிலும் இக்கட்டின் மத்தியிலும் அவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு போதுமானவராக இருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு சில பாடல்களை பாடப்போம். முதல் பாடல், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. எல்லாம் தெரிந்த பாடல் தான். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு முறை நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே, கிருபையாய் ரட்சித்தீரே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாரும் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாரும் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் என்ன பண்றாராம், பலத்தால் இடை கட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். எப்பெல்லாம் முடியலன்ட்டு அவருடைய சமூகத்துல போயிட்டு நிற்கிறோமோ, சின்ன பெருமூச்சு கூட எப்படி பட்ட தேவனா இருக்கிறாரு, அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசு வெள்ளம் போல விழுங்கலாம் என்று வகை தேடின போதிலும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வரானா பிசாசு. ஆனாலும் ஆவியானவர் என்ன பண்றார், நமக்காக ஜெயக்கொடி ஏந்துகிற தேவனாய், நம்மை மீட்டெடுக்கிறவராய், நம்மை ரட்சிக்கிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய், ஒரு நாளும் மறவாத தேவனாய், நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு முறை கூட பாடுவோமா, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். வியாதியினால மரித்து போயிருந்தேன், கிருபையா என்ன பண்றாராம், ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டுகிறாரு. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆமாம் பிரதர், ஆமாம் தம்பி, ஆமாம் பாஸ்டர், என்னை இப்படிதான் நடத்தி வந்திருக்க, ஒவ்வொரு நாளும் என்னை கிருபையால் முடிசூடி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிற தேவனாய், என்னை தாங்குகிற கர்த்தராய், என்னை மறவாத நேசராய் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறார் என்று சொல்லுவீங்க. எல்லாரும் உற்சாகமா நல்லா, அதாவது மனுஷனை பார்க்க தேவையில்லை, யார் இருக்காங்களோ வராங்களோ வரலையோ, யார் வந்தாலும் வரலாட்டியோ, ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார், அவர் பிரசன்னராக இருக்கிறார். அதனால நாம் அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்த நாம் பாடுகிறோம், துதிக்கிறோம். இந்த கூட்டன்றது அவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று தான் நடக்கிறது. மனுஷனோட பேருக்கோ மனுஷனோட பிரஸ்தாபத்துக்கோ கிடையாது. அப்படின்னா ஒரு 100 வால் போஸ்ட் அடிச்சு ஒரு 5000 10,000 செலவு பண்ணி வாரம் மாசம் என்ன பண்ணலாம், 5000 சுத்தி ஓட்டலாம் இல்ல, பண்றோமா? கிடையாது. யாரை கொண்டு வந்து ஆண்டவர் இந்த இடத்துல விடுதலை ஆக்க வேண்டுமோ, யாருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை மாத்திரமே கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். அதனால யாரை குறித்தும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. மனுஷர்கள் வருவார்கள், போவார்கள். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சர்வ வியாபியா இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். எல்லாரும் உற்சாகமா, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். ஐயா எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன்,
கிருபையால் ரட்சித்தீரே, பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே, கிருபையாய் ரட்சித்தீரே. ஐயா எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்மை செய்த தேவன், நன்மை செய்த தேவன். அவர் இதுவரை நன்மை செய்தது மாத்திரமல்ல, இனிமேலும் நன்மை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்ம நினைப்போம், என்னடா இன்னைக்கு ஒரு பிரச்சனை இப்படி இருக்குது, நம்ம சூழ்நிலை இப்படி மாறி போச்சு, ஏன் திடீர்னு எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த பாடு, எனக்கு இந்த வியாதி, எனக்கு இந்த பலவீனம், எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது, எனக்கு மாத்திரம்தான் இந்த பாடான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அது ஏன் தெரியுமா? நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது தான் நம்ம பாடுகள் மத்தியில் அவர் ஆராதிக்கும் போது என்ன பண்றாரு, நம்மை அந்த சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்குற மாத்திரமல்ல, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த மாதத்தின் எங்கள் சபையின் வாக்குத்தத்தம் வந்து செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்போ முதல்ல தீங்கை காணாதிருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன பண்றாராம், அவர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறாராம், உன்னுடைய சத்துருக்களை விலக்கி உன்னை வந்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ உன் மேல இருக்கிற பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் போக்கி உனக்கு எதிராய் வருகிற சத்துருக்கள் இடத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி அவர் என்ன பண்றார், உன் கூடையே இருந்து உன்னை நடத்துகிற தேவனாய், உன்னை பாதுகாக்கிறவராய், உன்னை கரம் பிடித்தவராய் இருக்கிறாரு. அதனாலதான் உனக்கு தீங்கு வராது இனிமேல்ட்டு. இதுவரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நம்ம கடந்து வந்திருப்போம். எப்பேற்பட்ட சத்ரு உன் வாழ்க்கையில இருந்தாலும் அவர் என்ன பண்றாராம், உன் நடுவில் இருக்கும்போது உன்னை தீங்கை காணாதபடி உன்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நாளை தினத்துல இந்த வசனத்தை கொண்டுதான் எங்க சபையில நாங்கள் வாக்குத்தத்த செய்தியாக பேச கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். அதனால கர்த்தர் நாளை தினத்துல சபையில பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள். நன்றி சொன்னோம். எதுக்காகனா அவர் நம்மை மறவாத நேசராய் இருக்கிறார். ஆமென். என்னை மறவா, எல்லாருமே என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம்.
ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தால் பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். வாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதேவர். வாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதேவர். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரந்தோ உம் உள்ளங்கையில் உன்னதாயும் புகலிடமே. வரைந்திரந்தோ உன்னதாயெந்தன் புகலிடமே. என்னை மறவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். உன்னை தொடுவோர் உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை. அக்கினியின் மதிலாக சொல்லாமா? அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. ஒரு முறை கூட அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்ன சொல்றாரு? என்னை தொடுவோன் என் அவருடைய, அதாவது நம்ம தொடரன்னு நினைக்கிறவன் யாரை தொடுறானா? அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறவனாய் இருக்கிறான். அப்போ அத்தனை தயவுள்ள தேவனாய், அத்தனை கரிசனை உள்ளவராய், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கிட்ட நெருங்கும், ஆனா நம்மை தொட முடியாது. ஏன் தெரியுமா? அவர் பாதுகாக்கிறார். அக்கினியின் மதிலாய். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்றாங்க? அக்கினியின் சூளையிலே போடப்படுகிறார்கள். நேபுகாத்நேச்சார் போடுறான். எதுக்கு? அவர்களை
கொல்லும்படியா. அந்த அக்கினியின் சூழன்றது பஸ்பமாக்கிறோம் இல்ல. ஒரு நெருப்பு பொதுவா சின்ன ஒரு சமைக்கும் போது ஏதோ ஒரு என்ன சொல், ஒரு குக்கர்ல சூடு வச்சுக்கிட்டாலே நமக்கு என்ன ஆகுது, ஒரு வாரம் 10 நாள் அந்த புண்ணு இருக்குது, தழும்பாயிருது, அது தனியா தெரியுது. ஆனா அந்த 3 பேரும் அக்கினி சூளைக்குள்ளாக தள்ளப்பட்டு மூடி வைக்கப்பட்ட போதிலும் என்ன பண்றாங்களாம், வேதம் சொல்லுகிறது முடி கருகலையா, புகையோட வாசனை கூட அவங்க மேல. பொதுவா பிரியாணிலாம் கிண்டணும்னா அந்த அடுப்புக்கு முன்னாடி நின்னா என்ன ஆகும், ஒரு அடுப்புல பிரியாணி செய்யற, பிரியாணி எத்தனை பேர் அடுப்புல செஞ்சிருக்கீங்க? நான் செஞ்சிருக்கேன். அப்போ பிரியாணி அடுப்புல செய்யும் போது என்ன ஆகும், அந்த புகையோட வாசனை வந்து நம்ம மேலெல்லாம் இருக்கும். சும்மா பிரியாணியை நின்று கிண்டினவனுக்கே அந்த நிலைமைனா, அக்கினி சூளைக்குள்ள இருக்கும் போது அக்கினியின் அந்த புகையின் வாசனை கூட அவர்கள் மேல படாதபடிக்கு என் தேவன் 4வது மனுஷனா அந்த இடத்துல உலாவினார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று, என் பிள்ளை எந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலிருந்து நான் தூக்கணும், எந்த நேரத்தில் நான் அந்த இடத்துல இருக்கணும்ன்றது அவருக்கு நன்றாகவே தெரியும். சில நேரம் என்ன பண்ணுவாரு, சத்ரு சோதிக்க முடியாத கையில் ஒப்பு கொடுப்பாரு. அதுக்கு அநேக காரணம் இருக்கும், அது நிறைய நம்மளுக்கு விளங்காது. ஆனாலும் எந்த நேரத்தில் அவர் தீவிரித்து வந்து நம்மை காப்பாற்ற வேண்டும், நம்மை தூக்கி எடுக்க வேண்டும் என்பது அவருக்கு சரியாய் தெரியும். இந்த காலவேளையிலே நம்மளை தொடணும்னு பிசாசு நினைப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடணும்னு நினைக்கிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். நான் உன்னை பாதுகாக்கும்படியாய் உனக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. மனுஷர் உன்னை விழுங்கும்படியாய் மனுஷரை தலையின் மீது ஏறி போக பண்ணி தீயும் தண்ணீரும் கடந்து வந்தோம். ஆனாலும் என்ன பண்றாராம், நம்மை செழிப்பான தேசத்திற்கு கொண்டு வந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். பிரச்சனை மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். ஒரு முறை கூட பாடலாமா, உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரோம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியில் பதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் பதிலாக அன்பரே, அக்கினியின் பதிலாக, அக்கினியின் பதிலாக அன்பரே காத்திடுமே. அக்கினியின் பதிலாக அன்பரே என்னை மறவா, என்னை மறவா இயேசு உந்தன் தயவா. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா. உனக்கு எதிராய் எல்லாரும் சேர்த்து பாடுங்க. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்ற ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. எல்லாரும் நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா.
அவர் தயவு இந்த மாதத்துல நம்மை நடத்தும்படியா. கடைசியா ஒரு முறை என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. என்னை நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க பயமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. எல்லாரும் சேர்ந்து, எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? தெரிஞ்சவங்க என்னோட சேர்ந்து பாடுங்க. தெரியாதவங்க கத்துக்கிட்டு அடிக்கடி இந்த மாதிரி பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. என்னை நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. எல்லாரும் பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. எல்லாரும் பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் என்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம். நேர்வழியாய் சொல்லமா, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்து. எல்லாரும் பயமில்லை 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 பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. முந்தினதை முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுகந்தரிக்க வேறொன்று செய்வார். மேலானதை நீ மேலானதை நீ சுத
சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை பாடுங்களேன். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, நாம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லையே. எல்லாரும் என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நம்பிடும் தேவன் என் குருகமாயிருப்பதா கலக்கமே எனக்கு. எல்லாரும் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம். ஜூலை மாதத்துல என்னை நடத்திடும் தேவன் எனக்காக இருப்பதனால நான் ஒரு நாளும் பயப்பட மாட்டேன். எல்லாரும் ஒரு முறை கூட என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் குருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. நீங்க மட்டும் பாடுங்களா பயமில்லை பயமில்லைன்ட்டு. மைக் சத்தமா வேண்டாம், மியூசிக்கும் கம்மியா இருக்கட்டும். எல்லாரும் சேர்ந்து உங்க சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் பிசாசு வெட்கப்படும்படியாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியா. சரியா? ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம அறிக்கையிட வசனம் என்ன சொல்லுது? பிசாசை சாட்சியின் வசனத்தினாலும் அதிகாரத்தினாலும் நம்ம மேற்கொள்ள போகிறோம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிற தேவன் இந்த காலையில நான் பயப்பட மாட்டேன், எது குறித்து கவலைப்பட மாட்டேன். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என் தேவன் என்னோடு இருப்பதனால என்னை நடத்துபவர் இஸ்ரவேலரை ஒரு தேசத்தையே ஒரு ஜாதியையே செங்கடல் வழியா நடத்தக்கூடுமானால் நம்மை நடத்துவது அவருக்கு எம்மாத்திரம். ஈஸி, ரொம்ப ஈஸியான காரியம். அதுல ஒரு கடைசி அடி சொல்லுச்சுல, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னா, என்னடா இருந்ததும் பிரச்சனையில் இருக்குது, நல்லா தானே போயிட்டு இருந்தது, அட்லீஸ்ட் ரசத்துக்கு புளி தகராறா இல்லாம கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி இருக்கு. ஏன் ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் இந்த பாதை திடீர்னுட்டு? அநேக நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஏன் என் வாழ்க்கையில இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது நடக்கணும்? எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஏன் என் குடும்பத்தில் இந்த வியாதி? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? ஏன் ஏன் இந்த ஏன் ஏன் ஏன்றதே கேள்வியாவே இருந்திருக்குது. சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், யார்கிட்டயாவது ஒன்று கேட்டோம், நான் என்ன பண்ணேன்னு வாங்க தெரியுமா? அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அப்படிதான் நம்ம வாழ்க்கை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்வேன். புதிய காரியம், ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். ஒரே ஒரு காரியம்தான், என் கர்த்தர் தந்தால் அது நன்மையாகவே தான் இருக்கும். என் கர்த்தர் பிசாசு கலையை விதைப்பான், பிசாசு தீங்கு கொண்டு வருவான், பிசாசு தேவையில்லாத காரியத்தை குழப்பத்தை கொண்டு வருவான். ஆனால் என் கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். என் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணும்போது பிசாசு உனக்கு முன்பாக நிற்க முடியாது. என் கர்த்தர் உனக்காக ஜெயக்கொடி ஏந்தும் போது பிசாசு உனக்கு எதிராக போரிட முடியாது. இந்த ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடி தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? செப வேலைக்குள்ளாக கடந்து போக போறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பாட்டு கத்துக்கிட்டோம்ல, அப்படியே கூட சேர்ந்து அப்படியே லைட்டா, எப்பவுமே சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் பிடிச்சி அப்படியே பின்னாடி கொண்டு வருவாங்க. ரெண்டாவது தத்தி தத்தி அரைப்படல், மூணாவது நம்மளே ஓட்ட ஆரம்பிச்சிருவோம்ல. அதே போலதான் முதல்ல ஒரு தடவை பாட்டு கேட்டாச்சு, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வ
பூர்வமானதை சிந்திக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே. பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்றை செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். மேலானதை நீ சுதந்தரிக்க, மேலானதை நீ ஹல்லேலூயா பயமில்லையே. மேலானதை நீ வேறொன்று செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயம், எல்லாரும் நம் சார்பில் பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை பயமில்லை, பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. யுத்தம் செய்கிற தேவன், உனக்காக ஜெயக்கொடி ஏந்துகிறவர்கள் உனக்கு உண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா.